எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய நன்மையினால் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்து இந்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை பாதுகாக்க கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இந்த ஈவுக்காக, இந்த தயவுக்காக, இந்த இரக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாள் முழுவதும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெப வேலைகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எல்லா விதமான கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போடுவீராக. தேவ பிரசன்னம் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருவையும் நீ சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி உடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்தருளுவா என்று சொல்லி நாம் பாடப் போகிறோம். அக்கினி உடாய் நடந்தாலும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாம் நீங்க வீட்டில் உட்கார்ந்து அப்படியே நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கால வேளையில நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போமே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்துடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே என்று சொல்லி இந்த கால வேளையில நல்ல நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சோத்தரித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாஞ்சைகளை தீர்க்கிற தேவன் அவர், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு அதை உணர்ந்தவர்களாக பாடலாமா? Thank you Jesus. Hallelujah. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மீண்டும் சொல்ல போறோம். கடந்த நாட்களிலே எங்களை கண்மணியை போல காத்து எங்களை நடத்தினீங்களே. கர்த்தரே நான் நம்பி ஜீவித்திடுவேன். கிருபை எனக்கு இன்னும் அதிகமாய் நாங்கப்பா என்று சொல்லி நாங்கள் காலங்களில் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை காத்து இந்த புதிய நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லலாமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்த சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சேர்ந்து சொல்லமா? நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி
துதிசாற்றிடு. இன்னொரு வரி பாடலாமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ எங்கள் வாழ்க்கையில பெருகினால் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இங்கே இருக்கிறீங்களே, நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி நமது வரிகளை நாம் பாட போகிறோம். அக்கினி ஊடாய் எல்லாம் என்னோடு இணைந்து நீங்க பாடுவீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். காலவேளை நல்ல வாய்களை திறந்து வரிகள் எல்லாம் நம்ம பாடுவோம். இந்த நாளில் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன், தோல்வியை சந்திக்கிற வல்லவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரே, அதை உணர்ந்து சொல்லலாமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. எல்லா நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இந்த காலவேளையில் மகிமைப்படுத்தும். அவர் நல்லவராய், நமக்கு போதுமானவராய், நம்மோடு கூட இருந்து எவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்து நம்மை அழகாய் நடத்துகிறாரே, அதை நினைத்து ஆண்டவரே நன்றியாளிகள் உள்ளம் நிறைந்து இந்த காலவேளையில நம்மை துதிக்கிறதப்பா. நீங்க செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் பாராட்டி கொண்டிருக்கிறதான எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அன்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ நல்லவர் அருமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நீ நல்லவர். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அப்படி இந்த காலவேளையோட கைகளை உயர்த்தி எங்களோடு இணைந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இணைந்து சொல்வீங்களா மீண்டுமாய்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும்
ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீங்கள் துதிக்கும் பொழுதே உங்கள் வீடுகள் இந்த காலை வேளையில் அவருடைய அபிஷேக தைலத்தினால், அவருடைய பிரசன்னத்தினால் மூடட்டும். சொல்லி ஆண்டவரை துதிங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மாறாத பிரசன்னம் இன்றைக்கும் இந்த காலை வேளையில் எங்கள் வீட்டை நிரப்பட்டு, அன்றைக்கு அந்த ஸ்திரீ விடையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து ஊற்றும் பொழுது அந்த வீடு பரிமள தைலத்தினால் நிறைந்ததை போல எல்லோரோடு இணைந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீட்டை மூடட்டும். ஆண்டவரே, உங்க மகிமையின் வீட்டை மூடட்டும். அப்பா, உம்முடைய கிருபை எங்கள் வீட்டை மூடட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்கள் வீட்டை மூடட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலை வேளையிலே கேளுங்க. அப்பா, அப்படியே பிரசன்னம், உங்க மகிமை எங்க வீட்டை மூடட்டுமே. அப்படியே பிரசன்னம் எங்க வீட்டை மூடட்டுமே. உங்க வல்லமை எங்க வீட்டை மூடட்டப்பா. சமாதானம் எங்க வீட்டை மூடட்டும். கேளுங்க, என்னென்ன காரியங்கள் நீங்கள் கேட்க விரும்பணும் இந்த காலை வேளையில கேளுங்க. உங்க சந்தோஷம் எங்க வீட்டை மூடட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்க வீட்டை மூடட்டும். உம்முடைய சுகம் எங்க வீட்டை மூடட்டும். உம்முடைய ஆறுதல் எங்க வீட்டை மூடட்டும். உம்முடைய தைரியம் எங்கள் வீட்டை மூடட்டப்பா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிற தேவனே பெரியவர், எங்களோடு கூட இருக்கிற தேவனே நல்லவர். நீர் வல்லவர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, அப்படி நாம மகிமைப்படட்டப்பா. உங்க பிரசன்னம் உயரட்டும். நீரே உயர்ந்தவராய், உன்னதமானவராய், எங்கள் வீட்டின் தலைவராய், எங்கள் வீட்டிலே ஆண்டவரே உலாவுகிற ஒரு தெய்வமாய் எங்கள் வீட்டுக்குள்ளே நீர் பிரவேசித்து எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய அபிஷேக தைலங்கள், ஆவியானுடைய மகிமை இந்த காலை வேளை ஜெபத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளை உம்முடைய பிரசன்னம் மூடட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை மூடட்டும் அப்பா. உங்க கிருபை மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலங்கள் மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக வல்லமை மூடட்டும். உங்க கிருபை மூடட்டும் ஆண்டவரே. ரபல ஷகந்தரமா கதரா. ஹல்லேலூயா. மகிமை ரபரமணதுராங்கணந்தரா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதான எல்லா தரித்திரங்கள் வெளியேறுவதாக, சாபத்தின் கிரிகள் வெளியேறுவதாக, கட்டப்பட்டிருக்கிற நிலைகள் வெளியேறுவதாக, சமாதானத்தை கெடுத்து கணவன் மனைவியுடைய அன்பை முறித்து வைத்திருக்கிற எல்லா கிரிகள் அகன்று வெளியேறுவதாக நீங்கள் என்னோடு இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவுகளை கெடுத்து வைத்திருக்கிற, வைராக்கியத்தை கொடுத்து, கோபத்தை கொடுத்து விதைத்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருடைய வீடுகளை விட்டு அகன்று போவதாக. ரபாலா ஷலந்தரா. மகிமை 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 மகிமை. பிரசன்னம் பிரசன்னம். குறை சொல்லுகிற ஆவிகள் ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறுவதாக. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. முறுமுறுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஒவ்வொருடைய வீடுடைய பிரசன்னத்தினால, உங்க மகிமையினால நிரம்பி இருக்கட்டப்பா. உங்க அபிஷேக தைலத்தினால நிரம்பி இருக்கட்டப்பா. உங்க அக்கினினால நிரம்பி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டையும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டு வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒவ்வொரு நபர்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த காலை வேளையில் அறுத்து போடுகிறோம் ஆண்டவரே. தலைப்பகுதிகளில் இருக்கிற விசேஷத்தை தாண்டவரை எல்லா கட்டுகளும் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கட்டவிழ்கிறோம் ஆண்டவரே. கட்டவிழ்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் முள்முடி சூடின அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் இந்த காலை வேளையிலே
தலையிலே வேதனையோடு பாரத்தோடு ஆண்டவரே ஒரு சுமையை போல உடைய தலை இருக்கிற அந்த பாரங்கள் இந்த கால வேளையில் நம்முடைய ரத்தத்தை அந்த சிரசின் மேலே ஊற்றுகிறோம், தலைகளில் ஊற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவே உன் கிரியைகளை எடுத்துக்கொண்ட சரீரங்களை விட்டு தலை பகுதிகளை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறோம். ரபாலா சந்தாரா மகிமை 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 மகிமை. இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய சிந்தைகள் பலனடைவதாக 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 பரிசுத்தப்படுவதாக. குழப்பத்தின் ஆவிகள் இந்த காலை வேளையில் வெளியேறுவதாக. இரவெல்லாம் குழப்பத்தை கொடுத்து என் ஜனங்களை தூக்கம் இல்லாமல் கெடுத்து வைத்திருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு விட்டு வெளியேறுவதாக, ஒவ்வொரு விட்டு வெளியேறுவதாக. எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. வேதம் சொல்லுகிறதே, தேவன் எங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவி அல்ல, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இந்த காலை வேளையிலே ஒரு தெளிவை உண்டு பண்ணுவீராங்க, ஒரு தெளிந்த புத்தி உண்டு பண்ணுவீராங்க, ஒரு தெளிந்த அபிஷேகம், தெளிவான பாதைகள், குழப்பத்தின் கிரிகள் வெளியேறுவதாக. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அநேகரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். குழப்பத்தின் நிலையிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து பெரிய ஒரு குழப்பம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு, இன்றைக்கு ஒரு தெளிவான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார், கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். எல்லா குழப்பத்தின் கிரியைகள், குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. Thank you Jesus. Hallelujah. ஓ ரஷபவமானதுரா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஏன் இந்த நிலை, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறது. ஏன் இந்த குடும்ப நிலை, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆகாரை பார்த்த ஆண்டவர் சொன்னதே வார்த்தை, அடங்கியிரு, அடங்கியிரு, அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துகிற நாள் வரும் வரையிலும் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே, எல்லா கட்டுகள் உடையட்டும். கசப்பின் ஆவிகள் வெளியேறுவதாக, கசப்பை விதைத்து வைத்திருக்கிற எல்லா கிரிகள் அகன்று வெளியேறுவதாக. கால வேளையிலே ஒவ்வொருடைய சிந்தைகள் தெளிவடைவதாக, எண்ணங்கள் தெளிவடைவதாக, பாதைகள் தெளிவடைவதாக. ஒரு இருளான பாதைகள், இருளான சூழ்நிலைகள், எந்த பக்கமும் வழி இல்லையே என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். நாலாபுறமும் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வழிகள், எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த பக்கத்திலே, எல்லா பக்கத்திலே நெருக்கம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நீ தேவனை தேடி இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால உன் நெருக்கங்களில் இருந்து, பரத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவிகளையும், பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாதைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா. மாமா, ஒவ்வொரு வீடுகளும் தேவ மகிமையினால் நிரம்பட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தெய்வ சமாதானம், தெய்வீக மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமானவைகள் ஒன்றுமில்லை. அவர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்திலே சரியாய் செய்வார். அவர் செய்யாது இருக்க மாட்டார். அவர் உங்களுக்காக செய்வேன் என்று வாக்கு பண்ணினவருக்கு தெரியும் எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவசரப்படாதீர்கள், அவசரப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே அதை செய்ய வல்லவர்.
கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருங்கள். அவர் நிச்சயமாய் உன்னிடம் சாய்ந்து உன் கூக்குரலை கேட்டு உனக்கு ஏற்ற நேரத்திலே பதிலை அனுப்ப நல்லவர். Thank you Jesus. Hallelujah. ஓ நீ நல்லவரப்பா. மகிமை 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 மகிமை. அநேக உடைந்த உள்ளங்கள் இந்த காலை வேளையிலே தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக உடைந்த உள்ளங்கள், தேற்றவற்று கிடக்கிற உள்ளங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை உங்கள் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறது. உடைந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை தேற்றுகிறது. உடைந்து கிடக்கிற உன் நிலையை மாற்றுகிறது. உன் அடி காயத்தை ஆற்றுகிற தேவன், உன்னை தேற்றுகிற தேவன் இந்த காலை வேளையில் உன்னை தேற்றுகிறார். உனக்குள்ளே ஒரு தேவ பிரசன்னம் உன் காயங்களை ஆற்றுகிறது. அவர் உன் காயங்களை ஆற்றுகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். யாரும் காணாத உன் உள் அலங்கோலங்களை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவராக்கு மறைவானது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவரப்பா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இன்னும் எங்களை நிரப்பட்டப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகிமை. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் கேளுங்க. உங்க பிரசன்னம் இன்னும் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணி சோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா, நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னை என் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்கள் குடும்பத்தின் மேல இறங்கட்டும், எங்கள் வீடுகளுக்குள் இறங்கட்டும். ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை வேளையில எங்களையும் எங்கள் குடும்பங்களை தப்புவீங்கப்பா. தப்புவீங்க ஆண்டவரே, தப்புவீங்கப்பா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற தேவன், பிள்ளாப்புகளுக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன். அவர் உங்களை தப்புவிக்காமல் இருக்க மாட்டார். உங்களை தப்புவிக்காமல் இருக்க மாட்டார். சத்துருவின் இஷ்டத்திற்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருடைய கட்டுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருவின் இஷ்டத்திற்கு நான் அவனை விடமாட்டேன் என்று சொன்ன தேவன் அவர். சத்துருவின் கிரியைகளுக்கு, அவனுடைய கிரியைகளுக்கும், அவனுடைய பிள்ளாப்புகளுக்கும் தேவன் நம்முடைய குடும்பத்தை விட்டு விட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை விட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? அவர் உங்களை விட்டு விட மாட்டார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அல்லவா? ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எதர்ச்சியாக நீங்கள் இந்த காலை ஜெபத்தில் இன்றைக்கு நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கால வேளை ஜெபத்தில் இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியாய் இதை நீங்கள் பார்க்கிறவர்களாய் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கால வேளையில் ஆண்டவர்களை தட்டி எழுப்பி இந்த ஜெபத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். உங்களை உட்கார வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. உன்னோடு இடைப்படுகிற தேவன் அவர். காலை வேளையிலே உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஓ உன் நிலையை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அவர். Thank you Lord. Hallelujah. 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 Thank you Jesus. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனிதனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். அந்த மனிதனை பேர்பட்டவன் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய நாவுகள் எல்லாம் கட்டப்பட்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்கள் நாவிலே வார்த்தைகளை வைத்து
அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் உங்களை பேச வைக்க போகிறார். உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். என்ன பேச வேண்டும் என்று அறியாத நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்தந்த நேரத்தில் நீங்கள் பேச வேண்டியதை நான் உங்களோடு வாயிலிருந்து பேசுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் சந்திக்க போகிற நபர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் இடைப்படுகிறார். அவருடைய கல்லான இருதயங்களை கர்த்தர் உடைக்கிறார். அவருடைய கல்லான இருதயங்கள் உடைகிறது. நீங்கள் நினைக்கிறது போல அல்ல, கர்த்தர் அந்த இருதயத்தை உடைக்கிறார். உனக்காக அந்த இருதயத்தை கர்த்தர் லகுவாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளையாகி நீங்கள் நிற்கப் போகிற, நீங்கள் சந்திக்க போகிற இந்த நபரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். நீங்கள் போங்கள், உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. குடும்பங்களை இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் இருக்கட்டும். ஒரு சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இருக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவரே, வெளியே போகும்போது வரும்போது பாதுகாப்பு இருக்கட்டும். சத்துனுடைய கிரிகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. அப்பந்த நிறைய ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகள், எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. கடன் பாரங்கள் நீங்கட்டும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். நல்ல வேலைகளை தாங்க, நல்ல வருமானங்களை தாங்க. திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. எல்லா கடன் பாரங்களை நீக்கி போடும். ஆசீர்வதியும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஓ மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களை நடத்துங்க. செவையான பாதையிலே, நல்வழியிலே நீரே எங்களை நடத்துவீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. நன்மை செய்கிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பார்களாக. இன்றைக்கு கர்த்தர் இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நீ நடத்துவீராக. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யப்பா. நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நீ நடத்துவீராக. எல்லாவற்றிலையும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 முறை நம்ம இந்த காலை வேளையில வாய்களை திறந்து அறிக்கையிட்டு சொல்ல போகிறோம். இன்றைக்கு என் காரியங்கள் எல்லாவற்றிலையும் என்னோடு இணைந்து சொல்லுங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிறைந்தவர்களாக கடைசி எக்கால சத்தத்தை போல முழக்கத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இணைப்பு. இந்த நாள் முழுவதும் சேனல் மூலமா நடக்கப்பெற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சேனலுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் அநேகரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். எந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையினாலே தேவன் உங்களை தொடர்ந்து நிரப்பு வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு ஜெபம் இருக்கும். ஒருவேளை ஒரு 5-10 நிமிடங்கள் தாமதமானாலும் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்தவரை இந்த காலை வேளை ஜெபத்தை தொடர்ந்து நடத்த தேவன் உதவி செய்வராக. அதே போல் தொடர்ந்து எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஊழியர்களுக்காக அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சேனலுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக நெருக்கங்கள், அநேக தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து தெய்வன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 105ஆம் சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் கவனிங்கள். வேதம் கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் வேதத்தை கையில் எடுத்து அந்த வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 105ஆம் சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் அவர்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த காலவெளியில் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறார். இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகம், இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்து இந்த நாளிலே நீங்கள் கடந்து போக போகிற எல்லா பாதைகளிலும் இந்த அபிஷேகம் உங்களை நடத்தப் போகிறது. இந்த அபிஷேகம் உங்களுக்கு முன் செல்ல போகிறது. இந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்க போகிறது. இந்த அபிஷேகத்தினால் இன்றைக்கு நீங்கள் சகலத்தையும் ஜெயிக்க போகிறீர்கள். இந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் மேல் இந்த காலவேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலே இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் இன்றைக்கு செய்ய போகிற வேலைக்கு வேண்டிய அபிஷேகம், மனிதர்களுக்கு எந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிற அந்த மனிதர்களுக்கு முன்பாக பேசக்கூடிய ஒரு அபிஷேகம், என்ன காரியங்களில் நீங்கள் தோற்றுப்பானவர்களாய் நிற்கிறீர்களோ அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அபிஷேகம், அந்த காரியத்தில் ஜெயத்தை எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், வெட்கப்பட்டு போன காரியத்திலே உங்கள் தலைகளை நிமிர பண்ண போகிற ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினாலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அனுப்ப விரும்புகிறார். இந்த நாள் முழுவதும் இந்த அபிஷேகம் உங்களை பலப்படுத்த போகிறது. இந்த அபிஷேகம் உங்களை காத்து கொள்ள போகிறது. இந்த அபிஷேகம் சகல தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி உங்களை நடத்த போகிறது. அதான் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் அவர்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படியே இந்த நாள் முழுதும் ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி, எந்த தீங்கான கிரியைகளும் தீங்கான மனிதர்களும் தீங்கான எண்ணங்களும் தீங்கான கிரியைகளும் உங்களை தொடாதபடி உங்கள் மேல் இன்றைக்கு வைக்கிற இந்த விசேஷித்த ஒரு அபிஷேகம் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்களை தம்முடைய மகிமையினாலே மூடி உங்களை கர்த்தர் அழகாய் இந்த நாளில் செம்மையாய் ஆண்டு உங்களை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அபிஷேகம் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது. உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றப் போகிறது. உங்கள் தனிமைகளை அபிஷேகமாய் ஆண்டவர் மாற்றி, தனிமையில் இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை உணர பண்ண போகிறது. உங்கள் பலவீனத்திலே உங்களை பலவானாய் மாற்றப் போகிறது. உங்கள் கட்டுகளை இந்த அபிஷேகம் முறிக்கப் போகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை, அன்றைக்கு அந்த வசனங்கள் யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படியாய் அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை சொல்வது, யோசேப்பின் மேலே ஒருவனும் தீங்கு செய்வதற்கு கைப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்தாரே. இன்றைக்கும் அந்த அபிஷேகம்
உங்களையும் நிரப்பப் போகிறது. அந்த அபிஷேகம் ஒரு தீங்கும் உங்களை நெருங்காதபடி, ஒரு தீங்குக்குள்ளும் நீங்கள் கடந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை அந்த அபிஷேகத்தினாலே ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார். அந்த அபிஷேகம் என்னென்ன பண்ணோம் வேகமாக நம்ம பார்த்து இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், அது உங்களுக்கு தீங்கு செய்ய விடாது. உங்கள் மேலே தீய எண்ணத்தோடு கூட யார் உங்களை நெருங்கினாலும் உங்கள் மேலே இன்றைக்கு இருக்கிற அபிஷேகம் தீங்கு செய்ய அவர்களை விடாது, அனுமதிக்காது. உங்களை அபிஷேகம் பாதுகாத்து உங்களை வழிநடத்த போய், உங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாத்து உங்களை கனப்படுத்தி உங்களை வழிநடத்த போகிறது. அந்த அபிஷேக தைலத்தினாலே தேவன் உங்களை நிரப்பி உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்திற்காக, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு எங்கள் மேலே வைங்க, ஆண்டவரே எங்கள் மேலே வைங்கப்பா. கேளுங்களேன், அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க. இன்றைக்கு என் மேலே அந்த அபிஷேகம், என் குடும்பத்தின் மேலே அந்த அபிஷேகம், என் பிள்ளைகள் மேலெல்லாம் அந்த அபிஷேகம், எங்கள் வீட்டுக்குள்ள அந்த அபிஷேகம், நன்றி செலுத்துகிறோம். அந்த அபிஷேகம் என்ன செய்யும் என்பதை வேகமாக உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது, இந்த அபிஷேகம் உங்கள் மேலே கர்த்தர் இன்றைக்கு வைக்கும் பொழுது இந்த நாளிலே ஒருவரும் உங்களை ஒடுக்காதபடி, ஒடுக்குவதற்கு இடம் கொடுக்க போவது கிடையாது. ஆண்டவர் உங்கள் அருகிலே ஒருவனும் உங்களை ஒடுக்கணும்னு நினைச்சு வந்தா ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அதான் சொல்லுகிற இந்த வார்த்தை, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடுக்கல, அவர்கள் நிமித்தம் ராஜாக்களையே கடிந்து கொண்ட தேவன் அவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒடுக்கணும்னு யாரும் உங்களை அருகில் வராதபடி அந்த அபிஷேகம் உங்களை சுற்றிலும் மூடி மறைக்கப் போகிறது. ஒருவரும் உங்களை ஒடுக்க முடியாது. ஒடுக்கத்திற்கு மாறாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஒடுக்கம் அல்ல, ஒடுக்கணும்னு நினைச்சு உங்கள் அருகில் யார் இந்த நாட்களில் வர முடியாது. உங்களை ஒடுக்கிடணும், உங்களை ஒடுக்கி உங்களை வைக்கணும் அப்படி நினைக்கிற தீய எண்ணத்தோடு ஒருவரும் இன்றைக்கு உங்களை அருகிலே வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பெரியது. அல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் வல்லமை உள்ளது, மகிமை உள்ளது. அந்த அபிஷேகத்தினாலே தேவன் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அப்படி வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறப் போகிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றப் போகிறார். முதலாவது, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணும்? ஒருவரையும் உங்கள் அருகில் ஒடுக்கணுன்ற எண்ணத்தோடு இன்றைக்கு கர்த்தர் ஒருவரையும் உங்கள் பக்கத்தில் அனுமதிக்க மாட்டார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அநேக காரியங்களை நிறைவேற்றப் போகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இந்த நாளிலே ஆண்டவர் அநேக காரியங்களை நிறைவேற்றப் போகிறார். அநேக காரியங்கள் இழுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறோம், அநேக காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அநேக காரியங்கள் முடிகிற மாதிரி வருது, முடிய மாட்டுது. இந்த காலவெளியில் உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் முடியாதவர்களை முடிக்க பண்ண போகிறார், நிறைவேறாதவர்களை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். தடையாக இருந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் சகல நுகங்களையும் முறித்து நிறைவேறாமல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பெரியது. உங்கள் மேலே கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் சகல நுகங்களையும் முறித்து ஆண்டவர் உங்கள் காரியங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினார். மூன்றாவது, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் மூன்றாவது என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையிலே கட்டுகளை அவிழ்த்து விட போகிறது, உங்களை விடுதலை பண்ண போகிறது. உங்களை கட்டி வைத்திருக்கிற, சரீர பிரகாரமாய் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் அந்த அபிஷேகம் இன்றைக்கு உடைத்தெறிந்து உங்களை பலவானாய், உங்களை அபிஷேகம் உள்ளவனாக, உங்களை மகிமை உள்ளவராக, உங்களை வல்லமை உள்ளவர்களாக
மாற்றப் போகிறார். யோசேப்பினுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து விட போகிறது. உங்கள் கட்டுகளை உடைத்தெறிய போகிறது. நீங்கள் கட்டப்பட்டவர்களாக அல்ல, கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக, கட்டவிழ்க்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் உங்களை கிருபையாய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. 3 காரியம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தினாலே ஆண்டவர் செய்யப்போகிற 3 காரியங்கள். இந்த நாளில் செய்யப்போகிற ஆண்டவர் 3 காரியங்கள் உங்களை ஒடுக்கும்படியாக ஒருவரும் உங்கள் அருகில் வர முடியாது. அடுத்தது நாம் பார்த்தோம், ஆண்டவர் நிறைவேற்றுவார். 3வது, உங்களை விடுதலை பண்ணுவார். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் இந்த காரியங்களை செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே அவர்களை, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இன்றைக்கும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் ஒடுக்கும்படியான அபிஷேகம் அல்ல. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அது பெருக்கத்திற்குரிய ஒரு அபிஷேகம். உங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களை பெருக பண்ண போகிறது. இதுவரை நிறைவேறாத காரியங்களை இந்த அபிஷேகம் நிறைவேற்றப் போகிறது. 3வது, உங்களை விடுதலையாக்கப் போகிறது. இந்த நாள் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலைவேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தை இங்கே ஆசீர்வதிங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இதனால் உடைய தேவைகளை சந்தித்து அந்த அபிஷேகத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நிரப்பி அனுப்புகிறோம். இந்த நாளில் அவர்கள் சென்று ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறட்டும். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, தேவையை சந்தித்து கிருபையாய் நடத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த காலைவேளை ஜெபத்தில் எங்களோடு இணைகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒடுக்காதபடி பெருக்கத்தை கொடுப்பீரா. எல்லா தடைகளையும் எடுத்து நிறைவேறாதவைகள் நிறைவேறட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு அபிஷேகத்தினால் அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும். எல்லாவற்றையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. ஆமென்.